கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய பரிசுத்த பாதத்தண்டையில் நாம் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை இந்நாளிலும் இந்த பரிசுத்தமான வேளையிலும் அவர் நமக்கு தந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளின் சத்தியம் நம்மில் அதிகமாக கிரியை செய்வ நம்முடைய சிரங்களை தாழ்த்தி தூய ஆவியானவர் நம்மை பொறுப்பேற்க ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உங்களுடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவரீர், நீர் எங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் ஆசீர்வதித்து அதனுடைய பொருள் விளங்கி நாங்கள் அதன்படி நடப்பதற்கேற்ற பலனை இந்த இடத்திலிருந்து பெற்று சென்றவர்களாக நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் பாராட்டியர்களும். தூய ஆவியானவர் எங்களில் கிரியை செய்யவும், எங்களுடைய இருதயங்களை திறந்து அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயங்களில் எழுதவும் தேவரீர் நீர் இரக்கம் செய்யும்படியாக உடைய பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். உடைய பரிசுத்த பாதத்தண்டையில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். யோவான் தன்னுடைய புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை அவன் முடிக்கும் பொழுது 53வது வசனத்தில், பின்பு அவர்களுடைய இல்லத்திற்கு திரும்பி சென்றார்கள் என்று முடித்துவிட்டு, மறுநாள் காலை கிறிஸ்து திரும்பி தேவ ஆலயத்திற்கு வந்தார். 7வது அதிகாரம் அவரவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ ஒலிவ மலைக்கு சென்றார். மறுநாள் காலை அவர் அங்கிருந்து திரும்பி தேவாலயத்திற்கு வந்தார். அவர் தேவாலயத்திற்கு வந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இப்பொழுது அவர் அங்கு அமர்ந்து போதிக்க ஆரம்பித்தார். அவர் என்ன தலைப்பில் அவர்களோடு பேசினார் என்பது வேதத்தில் பதிக்கப்படவில்லை. எந்த சத்தியத்தை குறித்து அதிகமாக தாக்கமுடையவராக அவர்களுக்கு முன்பதாக அவர் நின்றார் என்பது வேதத்தில் பதிக்கப்படவில்லை. என்றாலும் நிச்சயமாக அவர் தேவனுடைய பிரமாணத்தை குறித்து பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் அதை அடுத்து நிகழ்ந்த ஓர் சம்பவம், நிகழ்வு இந்த தலைப்பிற்கு ஒத்ததாக அமைந்திருக்கின்றது. என்ன சம்பவம்? அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகர்களும் பரிசேயர்களும் அவருக்கு முன்பதாக வந்து நிறுத்தினார்கள். இவர்களுக்கு மத்தியில் அந்த ஸ்திரீ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாள். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். அவளுக்கு சட்டப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு இப்பொழுது சொல்ல வேண்டும். ரோமர்களுடைய கிரிமினல் சட்டத்தை குறித்து, அதனுடைய தண்டனையை குறித்து அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். என்றாலும் கூட அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மோசேயினுடைய பிரமாணத்தை மேற்கோள் காட்டி, இது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயை எப்படி தண்டிப்பது, அவள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் அவசரத்தையும் அவரிடத்தில் அவர்கள் கூறினார்கள். The law they were referring to, this is found in different chapters of scriptures. உபாகமத்தில் 22வது அதிகாரத்தில் வசனங்கள் 23, 24 இவ்வாறாக சொல்லுகின்றது. ஒரு கன்னியான பெண்
ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவனால் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடு அவன் உறவு கொள்வான் என்றால், ஒரு கன்னியான ஸ்திரீ ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாட்களில் மற்றொருவனோடு கூட ஊருக்குள்ளே உறவு கொள்வதாக கண்டுபிடிக்கப்பட்டால், அப்பொழுது அந்த பெண் ஊரில் இருந்தும் அவளுக்கு உதவும்படியாக அவளை சுற்றிலும் அநேகர் இருந்த போதிலும் அவள் கூக்குரல் இடாமல் அந்த தவறுக்கு அவள் மௌனமாய் இருப்பாய் என்றால், மோசேயின் பிரமாணம் என்ன சொல்லிட்டு அவர்கள் இருவரும் கல்லெறிந்து கொள்ளப்பட்டவர்கள். லேவியின் ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகின்றது? ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரக்காரனும் அந்த விபச்சாரிக்காரியும் கல்லெறிந்து கொல்லப்பட கடவர்கள். The law demanded both the parties should be punished. அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு தகுதியான முகாந்தரமும் காரணமும் அதை பார்த்த சாட்சியம் கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவதாக, அந்த ரெண்டு சாட்சிகளுக்கு மேல் தங்கள் கண்ணால் பார்த்த ஐ விட்னஸஸ் 2 பேர் இருக்கணும். There must be an eye witness. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு உண்மையாக கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்திரீ வேதபாரகராலும் பரிசேயராலும் அவருக்கு உண்மையாக கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்திரீ 4வது வசனத்தில் 8வது அதிகாரம் யோவானின் புத்தகத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஸ்திரீயை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால், in very act she was found on the spot. அவர்கள் பாவத்தின் நிலையிலும் எந்த இடத்தில் அந்த பாவம் சம்பவித்ததோ அந்த இடத்திலிருந்து அவள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றாள். இது உண்மையாகவே இருந்திருக்கும் என்றால், if it were true, மோசேயினுடைய சட்டத்தின் பிரகாரம் விபச்சாரத்தில் ஈடுபட்ட இருவரையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவளை மாத்திரம் அவர்கள் அழைத்து வந்தார்கள். அவர்கள் உண்மையிலேயே மோசேயின் பிரமாணத்தை உயர்த்தி பிடிப்பவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால், அதில் கூறியிருக்க பிரகாரம் அவனையும் அவளோடு சேர்த்து அழைத்து வந்திருக்க வேண்டும். அவனை புறவழியே விட்டுவிட்டு இவளை மாத்திரம் அவர்கள் அழைத்து வருகின்றார்கள். அவளை அவர்கள் கையும் மையமாக இந்த வசனத்தில் கூறப்பட்டிருப்பது போன்று பார்த்திருந்தாலும் அவர்களுக்கு அவன் இப்பொழுது அவசியமில்லை. அவனுடைய நோக்கத்திற்கு இப்பொழுது அவன் அவசியமில்லை. அவருடைய நோக்கத்திற்கு இந்த ஸ்திரீ இருந்தால் மாத்திரம் போதும் என்று இவளை மாத்திரம் அவர்கள் அழைத்து வந்தார்கள். உண்மையான குற்றத்திற்குரிய தண்டனையை மோசேயின் பிரமாணத்தின்படி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமல்ல. அவர்களுக்கு கிறிஸ்துவை குற்றம் சாட்ட வேண்டும். அவர் மோசேயின் பிரமாணத்திற்கு எதிரானவராக இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். பிரமாணத்தை அவர் மதியாதவர் என்று மற்றவர்கள் கும்புதாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும், ப்ரூஃப் பண்ண வேண்டும். அந்த காரியத்திற்காக இப்பொழுது அவள் மாத்திரம் போதும்.
கிறிஸ்துவை பிரமாணத்தின்படி குற்றம் சுமத்த யூதர்களிடையே அவர் மீதாக அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும் வண்ணமாக, தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன்பதாக 2 நிர்பந்தங்களை அங்கு அவர்கள் வைத்தார்கள். அதில் அவர் எந்த ஒரு நிலையில் விழுந்தாலும் அது அவர்களுக்கு சாதகமாகிவிடும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை அவர்கள் செய்ததாக வெற்றி சிறப்பார்கள். முதலாவது நிர்பந்தம், கிறிஸ்து அவளது பாவத்தை கண்டு அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள் என்று கூறியிருந்தால், ஒருவனை கொல்லும்படியாகவும் தண்டிப்பதற்கான அந்த அதிகாரம் ரோமருடைய கரத்தில் இருந்தது. அப்படி அவர் சொல்லி இருந்தால் கிறிஸ்துவை ரோமருடைய சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று அவரை கொண்டு ரோமர்களுக்கு முன்பதாக நிறுத்தி இருப்பார்கள். ஒருவேளை ரோம சட்டத்திற்கு அவர் பயந்து அவர் அவளை மன்னித்திருப்பார் என்றால், மோசனுடைய பிரமாணத்தை அவர் மீறிவிட்டார் என்ற ஒரு பழியை அவர் மீது சுமத்துவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். They were bringing her to trap Jesus. They were taking her shame for their gain. அவளை அவமானப்படுத்துவதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்று வலைவிரித்துக் கொண்டிருந்தார்கள். What do you say, Jesus? இந்த பாவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகின்றீர்? ஒருவேளை அவர் கல்லெறிந்து கொள்ளும்படியாக உத்தரவை கொடுத்திருந்தால், அவர் ஒரு இரக்கமற்றவர் என்று அவருடைய குணாதிசயத்தின் மீதாக ஒரு அட்டாக்க வைத்திருப்பார்கள். They would have made the character assassination. கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் மீதான ஒரு எதிர்ப்பை அவர்கள் உண்டாக்கியிருப்பார்கள். Is Jesus just சட்டத்தில் கடுமையானவரா அல்லது இஸ் ஜீசஸ் கம்பேஷனேட்? கிறிஸ்து கடுமையானவர் என்ற ஒரு நிலை, கிறிஸ்து இரக்கமுள்ளவர் என்ற ஒரு நிலை. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எந்த விதத்தில் இருந்தாலும் அதை அவர்கள் அவருக்கு விரோதமான நிலையில் உபயோகிக்கும்படியாக ஆசித்தார்கள். How did Jesus respond? இந்த சூழலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சந்தித்தார்? அதற்கு என்ன ஒரு மாறுத்தரம் செய்தார்? அவர்களுக்கு நேரடியான பதிலை அவர் கொடுக்கவில்லை. எதை கொடுத்தாலும் அவர்கள் அதில் அவரை பிடிக்கும்படியாக ஒரு சதி வலையை தங்களுடைய கரங்களில் வைத்தவர்களாக காத்துக் கொண்டிருப்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருந்தார். அவர்களுக்கு மாறுத்தரமாக தன்னுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகளையும் அவர் உதிர்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் he bent down, வேதம் சொல்லுகின்றது, he bent down and wrote with his finger on the ground. அவர் குனிந்து தரையிலே எழுத ஆரம்பித்தார். அவர் தரையிலே என்ன எழுதினார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் தான் எழுதிய பிறகு உதிர்த்த வார்த்தைகள், அதை வைத்து பார்ப்போம் என்றால் அவர் எதை எழுதியிருக்க கூடும் என்று நம்மால் யூகிக்க முடியும். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து அவள் மீதாக வீசக்கடவன். கல்லை எறிவதற்கு பாவம் இல்லாதவனாக அவன் இருக்க வேண்டும். தன்னில் ஒரு பாவமும் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒருவன் தான் அதை
எரிய முடியும். தன்னில் ஒரு பாவமும் இல்லை என்று நினைக்கக்கூடிய அவன் முதலாவது கல்லை எறிய வேண்டும். எவன் ஒருவன் முதலாவது கல்லை அவள் மீது எறிந்திருக்கின்றான் என்றால் அவனில் பாவமில்லை என்று அர்த்தம். அவனை தண்டிப்பதற்கான எல்லா விதமான பரிசுத்தமும் என்னில் இருக்கிறது என்று சொல்வதற்கான ஒரு அடையாளம். அப்படி என்றால் அவர் குனிந்து என்ன எழுதியிருக்க முடியும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் குனிந்து சுற்றி இருந்தவர்களுடைய பாவங்களை எழுதியிருக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய பெயர்களை எழுதியிருக்க வேண்டும். நிச்சயமாக பாவத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீனுடைய பெயரையும் எழுதியிருக்கக்கூடும். அந்த பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கான தண்டனை என்ன என்பதையும் அவள் பார்க்கும்படியாகவும் அதில் அவர் எழுதியிருக்க முடியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, முதல் முறை என்ன செய்கின்றார்? குனிந்து எழுதுகின்றார். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? அவர் இரண்டாம் முறையாக குனிந்து தரையிலே மறுபடியும் எழுதினார். இரண்டாம் முறை எழுதும் பொழுது முதலாவது அவர்களது பாவங்களை எழுதிய கிறிஸ்து, குனிந்து எழுதிய கிறிஸ்து, அவர்களும் தங்கள் பாவங்களை உணர்ந்து குனிந்து பாவங்களை அறிக்கை செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். அவர் என்ன எழுதினார் என்பது அங்கு சுற்றி இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர் என்ன எழுத வேண்டும் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். பாவத்தில் பிடிக்கப்பட்ட அவளை அவரிடத்தில் கொண்டு வந்த அவர்கள் அவளை கொண்டு வருவதற்கு ஏற்ற பரிசுத்தம் அவர்களில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருப்பார் அவருடைய எழுத்தின் மூலமாக. ஆகவே அவர் என்ன செய்கின்றார்? அவர் குனிந்து இரண்டாம் முறையாக எழுதும் பொழுது அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து, பாவத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை கொண்டு வந்தவர்கள் தங்களுடைய பாவங்களை அவர்கள் உணர வேண்டும். தான் எவ்வாறு குனிந்து எழுதுகின்றனோ அவர்களும் அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி குனிந்து அவருக்கு முன்பதாக தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைத்தார். He offered them an opportunity to repent and to feel remorse. அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெறுவதற்காக ஒரு பெரிய வாய்ப்பை அவர் தன்னுடைய எழுத்தின் மூலமாக அங்கு உண்டாக்கி கொடுத்தார். எந்த விரல்கள் கற்பனைகளை எழுதியதோ அதே விரல் இப்பொழுது அவர்களுக்கு தர இருக்கக்கூடிய மன்னிப்பையும் எழுதியது. பாவத்திற்கான தண்டனை என்னவெல்லாம் இருக்கும் என்று கற்பனையை எழுதிற்றோ, இங்கு அதே அவருடைய கரம் இப்பொழுது என்ன செய்கின்றது? தரையில் எழுதி அதற்கான மன்னிப்பையும் அவர்களுக்கு பாராட்டுவதற்கு ஆயத்தமாக அவர்களை அழைத்தது. எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு எச்சரிப்பை இந்த வசனம் கொடுக்கின்றது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிறவர்களின் பெயர்கள் புழுதியிலே எழுதப்படும். உம்மை விட்டு விலகுகிறவர்களுடைய நிலை என்னவாக இருக்கோ, அவர்கள் உம்மை விட்டு விலகுவார்கள் என்றால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிறவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து அங்கு அந்த ஸ்திரீக்கு மாத்திரம் தன் மன்னிப்பை காட்டுவதற்காக விரும்பவில்லை. அவர் அந்த மன்னிப்பை கூடி நின்ற மற்றவர்களுக்கும் He wanted to offer an opportunity to the accusers. யாரெல்லாம் அவளை இறுகப்பற்றி பாவத்திற்காக அவள் பெற வேண்டிய தண்டனைக்காக அவருக்கு முன்பதாக அவளை அழைத்து வந்தார்களோ,
இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? அவர்களுக்காகவும். அவள் மாத்திரமல்ல, இங்க கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. ஆக அழைத்து வரப்பட்ட அவளுக்கும், தண்டிக்கும்படியாக அழைக்க வந்த அவர்களுக்கும், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த மன்னிப்பை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆனார்கள் என்ற ஒரு சிந்தை அவர்கள் மனதில் உண்டாக்கும் பொருட்டாக அவர் அவ்வாடியாக செய்தார். Jesus is kneeling down to lead them to repentance. But they continued to stand in defiance. அவர் முழங்காற்படியிட்டு அவர்களை எப்படியாகிலும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக வழிநடத்த வேண்டும் என்று அவர் ஆசித்தார். But they were in defense. அவருக்கு எதிரான ஒரு நிலையை அவர்கள் எடுத்து அவருக்கு விரோதமாக கடந்து சென்றார்கள். வெறுப்பை மாத்திரம் தங்களுடைய இருதயங்களில் வைத்திருந்தார்களே தவிர அந்த இருதயம் தேவனுக்கு உண்மையாக கொடுக்கப்பட்டு பரிசுத்த அவருடைய கரத்தினால் தொடப்பட வேண்டும் என்று அவர்கள் அங்கு விரும்பவில்லை. 8வது அதிகாரம் யோவானின் புத்தகம் 9வது வசனம் என்ன சொல்லுகின்றது? தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, தங்களுடைய மனசாட்சியினால் அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டு, பெரியோர் முதல் சிறியோர் வரை, none of them were standing continually. பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். பாவங்களால் உணர்த்தப்பட்டவர்களாய், பாவங்களால் குத்தப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளங்களில் அவருடைய பாவங்களை குறித்து அவர்கள் குத்தப்படுவதற்கு ஏதுவாக கிரியை செய்திருப்பார் என்றால் அவர்கள் அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன நினைத்தாரோ, என்ன ஆசித்தாரோ, என்ன எதிர்பார்த்தாரோ அதற்கு அவர்கள் அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்திருப்பார்கள். தேவ சமூகத்தை அவர்கள் நாடாமல் இன் டிஃபையன்ஸ் அவருடைய எதிர்ப்பை காட்ட அவர்கள் எதிர் திசையில் சென்று விட்டார்கள். 9வது வசனம் தொடர்ந்து என்ன சொல்லுகின்றது? இயேசு தனித்து நின்றார். இயேசு கிறிஸ்து தனிமையாக விடப்பட்டார். இயேசு தனித்து நின்றார். அந்த ஸ்திரீ நடுவில் நின்றாள். குற்றச்சாட்டியவர்களையும் அதை சுற்றி நின்று பார்த்துக் கொண்டிருந்தவர்களையும் அங்கு காண முடியவில்லை. அவளும் அவரும் பாவத்தை சுமந்தவளாக கொண்டு வரப்பட்ட அவளும், பாவத்தை மன்னிப்பதற்காக இப்பூலகிற்கு வந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், இவர் தனியாக நின்றார், அவள் நடுவே நின்றாள். குற்றம் சாட்டியவர்கள், சூழ்ந்திருந்தவர்கள், அதை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய மனதில் குத்தப்பட்டவர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். பாவத்தை சுமந்து நிற்கக்கூடிய அவளும், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தனித்து விடப்பட்டனர். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். குற்றச்சாட்டுபடியாக வந்தவங்களும் போயிட்டாங்க, இந்த ஈவெண்ட்டை பார்க்க வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தவர்களும் போயிட்டாங்க. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்கின்றார். அவருக்கு அடுத்து இவள் மாத்திரம் நிற்கின்றார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? இவள் அங்கு நடுவில் நின்றார். யார் நடுவில் நின்றார்? கிறிஸ்து மாத்திரம் தான் இருக்கார். அவள் நடுவில் நிற்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 2 பேராவது இருக்கணும்.
பாவத்தை சுமந்து தீர்க்கும் அந்த பெண், பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த அந்த கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய கரங்களை அந்த கெட்டகுமாரனுடைய தந்தையை போன்று நீட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய பிதா, கிறிஸ்துவுக்கு பிதாவிற்கும் நடுவே பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்த பாவத்திற்கான பலியாடாக வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புறத்திலும், அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற இருதயத்தோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவள் நடுவிலும், அவளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிதாவும் மறு அடுத்த பக்கத்தில், அந்த இருவருக்கு நடுவே அவள் நின்றாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பெண் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பிதாவினுடைய கரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். 10வது வசனம் என்ன சொல்லுகின்றது? கிறிஸ்து அவளை நோக்கி, உன்னை அழைத்து வந்த ஒருவனும் உன்னை குற்றம் சுமத்தவில்லையா? உன்னை அழைத்து வந்த ஒருவனை உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அவருடைய சிரசை அண்ணாந்து பார்த்து அவள் இல்லை என்று சொல்லுகின்றாள். அப்ப கிறிஸ்து அவர்களிடத்தில் என்ன சொல்லுகின்றார்? மகளே, அவர்கள் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருப்பார்கள் என்றால் அந்த ஆக்கினை இந்த இம்மைக்குரிய ஆக்கினைத்தான். அவர்களுடைய ஆக்கினை, அவர்கள் மேக்சிமா இந்த இம்மைக்குரிய ஆக்கினையைத்தான் அவர்கள் கொடுத்திருக்க முடியும். அவர்களே அந்த ஆக்கினையை உனக்கு கொடுக்கவில்லை என்றால் நானும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்கக்கூடிய ஆக்கினை என்னவென்று தெரியுமா? மறுமைக்கு உரிய ஆக்கினை. That will result in second death. இம்மக்குரிய ஆக்கினையே அவர்களால் இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்க முடியவில்லை என்றால், இம்மக்குரிய ஆக்கினையை கொடுப்பதற்கு அவர்களில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் நான் உன்னை என்ன செய்கின்றேன்? மறுமைக்குள்ள ஆக்கினைக்குள்ளாக இருந்து நான் என்ன செய்கிறேன்? உன்னை விடுவிக்கின்றேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, பிறகு அவர் என்ன சொல்லுகின்றார்? நீ போ, மன்னிக்கப்பட்டவளாக நீ போ. இதுகாரும் நீ செய்த அந்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. You can now go. இந்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நிலையில் நீ போய் மறுபடியும் அந்த பாவ உலகத்தில் அந்த பாவத்தில் நீ என்ன செய்து விடாதே, நின்று விடாதே. உன்னை விட்டு விலகிச் சென்ற சத்ருவாகிய சாத்தான் இப்போது சும்மா இருக்க மாட்டான். இருதயம் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட அந்த இருதயத்திலே அதை விட்டு சென்ற அந்த பிசாசானவன் 7 பிசாசுகளோடு வருவான். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Go in peace. இனி பாவம் செய்யாதே. நீ மறுமைக்கடுத்த நிலையில் உன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இனி நீ பாவம் செய்யாதே. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் காலையில். கிறிஸ்து 2ஆம் முறையாக எப்படி அதை எழுதியிருக்க முடியும்? 2ஆம் முறையா அவர் என்ன செஞ்சாரு? உட்கார்ந்து எழுதினார். அவர் என்ன எழுதியிருக்க முடியும்? அவர் முதலாவது தரையில் எழுதிய பொழுது அவர் குனிந்து, உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலில் கல்லெறிய கடவர்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவர்கள் என்பதை அவர் கூறி, அவர்கள் தங்களுடைய பாவத்தில் குத்துண்டவர்களாக தங்களை
அவர்கள் என்ன செய்வார்கள்? தனக்கு முழுவதாக தாழ்த்துவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். But in defiance they left. அவருடைய இருதயத்தில் எழுந்த அந்த எதிர்ப்பு நிலை, எதிர்ப்பை மாத்திரமே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய இருதயம் அதற்கு இடம் கொடாமல் they went in different way. அப்படி என்றால் அவர் தரையில் குனிந்து இரண்டாம் முறையாக என்ன எழுதியிருக்க முடியும்? He must have repeated the law of punishment for here bearing the false witness. ஒருவேளை அவர் இரண்டாம் முறையாக குனிந்து குற்றம் சுமத்தும்படியாக கொண்டு வந்த அந்த பெண் மீதாக பொய்சாட்சி உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் எப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் அவர் எழுதியிருப்பார். மோசேயின் பிரமாணம் it demanded the impartial witness. There should be an eyewitness. அவனே முதலாவது கண்டறிய வேண்டும். மோசேயின் பிரமாணம் என்னை வலியுறுத்தியது? பாராபட்சமற்ற சாட்சியாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த காரியத்தை தங்களுடைய சொந்த கண்ணால் கண்டிருக்க வேண்டும். இது ரெண்டு இருந்தா தான் அவருடைய மனசுல ஒரு தைரியம் வரும் முதற்கல்லை எடுத்து எறிவதற்கு. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமாக it was found out later if they have lied. அவர்கள் பொய் கூறியிருப்பார்கள் என்று கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்றால் பனிஷ்மெண்ட், தண்டனை யாருக்கு என்றால் பாவத்தினால் கொண்டு வரப்பட்ட அவளுக்கு என்பதை காட்டிலும் அதை கொண்டு வந்த அவர்களுக்கு. என்ன பனிஷ்மெண்ட்? எந்த ஒரு பனிஷ்மெண்ட், எந்த ஒரு தண்டனை பாவத்தினால் கொண்டு வரப்பட்ட அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த தண்டனை பொய் சாட்சி உடையவர்களாக அவளை கொண்டு வந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படும். தண்டிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட நபருக்கல்ல, பொய் சாட்சி பகிர்ந்த அவர்களுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சூழலில் மோசேயின் பிரமாணத்தை உயர்த்தி பிடித்தது மாத்திரமல்ல, அதை கொண்டு அவர்களை கடித்துக் கொண்டார். அதை கொண்டு அவர்களை கடித்துக் கொண்டது மாத்திரமல்ல, அவர் தான் பாராட்ட வேண்டிய இரக்கத்தையும் அவளுக்கு அவர் பாராட்டினார். ஆக பிரமாணம் என்பது ஒருவனை தண்டிப்பதற்காக அல்ல, அந்த பிரமாணத்தில் கிருபையும் உண்டு, இரக்கமும் உண்டு என்பதை காட்டுவதற்காக இந்த அனுபவத்தை வேதத்தில் பரலோகம் பதித்து வைத்திருக்கின்றது. Their motive was not thirst for justice, but their thirst was to drink the blood of Jesus. அவருடைய தாகம் தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டதே, அந்த பாவம் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கொண்டு வரவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை, அவருடைய மரணத்தை காணும் பொருட்டாக அவருக்கு முன்பதாக கொண்டு வந்தார்கள். ஒருவேளை மோசேயினுடைய பிரமாணத்தின் பிரகாரம் அவள் கொல்லப்பட வேண்டியவள் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள் என்றால் அந்த பெண்ணை ஆசாரியனிடத்தில் தேவ ஆலயத்திற்கு அவர்கள் கொண்டு சென்று என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஆசாரியன் சொல்லக்கூடிய அந்த கட்டளின் பிரகாரமாக அவனுக்கு தண்டனையை அவர்கள் பெற்றுத் தந்திருக்க முடியும். ஏன் கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் வந்தார்கள்? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களுக்கு அவள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நோக்கமல்ல.
இந்த நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் தண்டிக்கப்பட வேண்டும். ஒன்று ரோமர்களால் தண்டிக்கப்பட வேண்டும், அல்லது இந்த மோசேயின் பிரமாணத்தை மீறினார் என்பதனால் யூதர்களால் தண்டிக்கப்பட வேண்டும். அவருடைய மாசற்ற இரத்தத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவருடைய மரணத்தை அவர்கள் எதிர்பார்த்து நின்றார்கள். ஒவ்வொரு தருணத்திலும் எப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்தித்து இந்த பிரமாணத்தின்படியாக அவரை எதிர்கொள்ள நினைத்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவரை கொல்லும்படியான ஒரு திட்டத்தில் வெற்றி சிறப்பதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். பிரமாணத்தை வைத்து அவரை பிடிப்பதற்காக அவர்கள் வகை தேடினார்கள். பிரமாணத்தை வைத்து அவளை பிடிப்பதற்காக அல்ல, பிரமாணத்தை வைத்து அவரை பிடிப்பதற்காக. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாட்களிலும் கிறிஸ்தவத்தில் சத்ருவாகிய சாத்தான் பிரமாணத்தை வைத்து அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை தவிர்த்து தான் அதற்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை அவன் செய்து இப்பொழுது கிறிஸ்தவ உலகத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அந்த பிரமாணம் ஒழிந்து போயிற்று. அதை கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் போது சிலுவையில் அறைந்து விட்டார். தேவனுடைய அந்த 10 பிரமாணங்கள் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதில்லை. இப்பொழுது தேவனுடைய பிரமாணம் கடைபிடிப்பதற்கு கடினமானது என்று இது போன்ற எதிர்நிலைகளை இந்த கிறிஸ்தவத்தில் சத்ருவாகிய சாத்தான் முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுக்கு ஒன்று தெரியவில்லை. அந்த பிரமாணம் அவரை பின்பற்றுவதற்கான அடையாளம் என்பதை அவன் பார்க்க மறுக்கின்றான். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றாலும், ஒருவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டாம் என்றாலும் சரி, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்றாலும் சரி. மத்தேயு புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்கிறது? கற்பனைகளை கைக்கொள். தேவனுக்கு பிரியமான எந்த ஒன்று ஒரு மனிதனை நித்திய ஜீவனுக்குள்ளாக அழைத்து செல்லுகின்றதோ அந்த கற்பனையை சத்ருவாகிய சாத்தான் தன்னுடைய கரத்தில் பற்றிக் கொண்டிருக்கின்றான். அந்த தூய கற்பனைகளை தன்னுடைய கரத்தில் அவன் வைத்துக் கொண்டு இன்றைய நாட்களில் கிறிஸ்துவத்தில் அவன் உலா வருகின்றான். அது வேண்டாம், அது கடைபிடிக்க முடியாத ஒன்று. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அறையப்பட்ட ஒன்று. அது ஒழிந்து போயிற்று. எந்த கற்பனையை வைத்து அந்த ஸ்திரீயை அவன் தண்டிக்கும்படியாக பிரயாசப்பட்டானோ, எந்த கற்பனையை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுளவிட செய்யும்படியாக அவன் ஆசித்தானோ அதே கற்பனையை தன்னுடைய கரத்தில் வைத்து இன்றைய நாட்களில் தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த கிறிஸ்தவ உலகத்தில் அவன் உலா வருகின்றான். அது அவசியமில்லை, அது ஒழித்து போயிற்று என்று எல்லாருடைய உள்ளங்களிலும் அவன் என்ன செய்யறான்? எழுதுகின்றான். எந்த பிரமாணத்தை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவளுக்கு முன்பதாக மன்னிக்க பெறும்படியாக கொண்டு வரப்பட்ட அல்லது தண்டிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்திரீயையும் கற்பனையை வைத்து பிரமாணத்தை வைத்து அவன் 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 தன்னுடைய சதிவலையை செய்தானோ அதே பிரமாணத்தை வைத்து பரலோகத்திலும் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். Is there law in heaven? பரலோகத்தில் பிரமாணம் இருக்கா? Is there any ordinance in heaven? சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றார். 119வது சங்கீதம் 89வது வசனத்தில், கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. Oh Lord, your word is settled in heaven forever.
உம்முடைய வார்த்தை, the law of God is settled in heaven forever. யோபு இன்னும் அதிகமாக அவன் இந்த சப்ஜெக்டுக்குள்ளாக உள்ள சென்று இன்னும் அதிகமான ஒரு நிலையை சொல்லுகின்றான். என்ன? யோபின் புத்தகம் 38வது அதிகாரம் 33வது வசனத்தில், வானத்தின் நியமனங்களை நீ அறிந்திருக்கிறாயோ? Do you know the ordinance of heaven? What is ordinance? கட்டளைகள், பிரமாணம், நியமனம். Bible emphasizes that God has a law or principle that governs his creation, including heaven and earth. வானத்தையும் பூமியையும் ஆளுமை செய்யக்கூடிய அந்த பிரமாணம் அவரிடமாக உள்ளது. There is a concept of obedience in heaven. The concept of obedience is a basis or the fundamental law in heaven. பரலோகத்தில் காணக்கூடிய கீழ்ப்படிதல். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த கான்செப்ட், கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம், கான்செப்ட் பரலோகத்தில் இருக்கிறது. That is the basis or fundamental law in heaven. கீழ்ப்படிதலே அந்த பிரமாணத்தின் அடிப்படை. The principles that govern heaven refers to the ordinance of heaven or the God's law. கீழ்ப்படிதல் என்ற ஒழுங்கு அல்லது ஒழுங்குக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு நிலை பரலோகத்தில் இருந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் என்று ஒன்று இருக்கும் என்றால் எதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்கணும். எங்கு கீழ்ப்படிதல் அங்கு எதிர்பார்க்கப்படுகின்றதோ, எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒன்றும் அங்கு இருக்க வேண்டும். அதுதான் பரலோகத்தில் காணப்பட்ட ஒழுங்கு. என்ன? ஆர்டினன்ஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் காணப்பட்ட யோபு கண்ட அந்த நியமனம், சட்டம், விதிகள், கற்பனை, law. God's law is not merely a set of rules. மூன்றாவதாக, பரலோகத்தில் காணப்படக்கூடிய அந்த சட்டம் அல்லது கற்பனை அல்லது நியமனம், it is not just a set of rules. Law is not merely a set of rules but a revelation of his character. அங்க உள்ள நியமனம் என்ன? எது? அங்கு காணப்படக்கூடிய அந்த ஆர்டினன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் எது? அவருடைய தூய குணாதிசயம், God's character. பிரமாணம் என்பது கட்டளைகளுடைய தொகுப்பல்ல, அவரது குணாதிசயம், அவருடைய குணாதிசயத்தின் வெளிப்பாடு. The principles of God's law are the principles of heaven. What makes God God? What makes God God? தேவனை தேவனாக எது சொல்லுகின்றது? His attributes, His character, அவரது குணாதிசயம், அவருடைய பண்பு, அவரது ஆளுமை. Christ, through his perfect obedience to God's law, demonstrated God's character, his mind and his nature. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக தேவனுடைய குணாதிசயத்தை அவர் வெளிப்படுத்தினார், உயர்த்தி பிடித்தார். ஆனால் லூசிபர் அதற்கு எதிர்த்து நின்றான். எதற்கு எதிர்த்து நின்றான்? Against his ordinance.
பரலோகத்தில் காணப்பட்ட அந்த நியமனத்திற்கு, பரலோகத்தில் காணப்பட்ட அந்த ஒழுங்கிற்கு, பரலோகத்தில் காணப்பட்ட தேவனுடைய ஆளுமைக்கு, இவையெல்லாம் தேவனுடைய குணாதிசயங்கள், அட்ரிபியூட்ஸ், அவருடைய பண்புகள். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? முழுமையாக கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டவராக அவருடைய அந்த குணாதிசயத்தை அவர் வெளிப்படுத்துவராக காணப்பட்டார். ஆனால் லூசிபர் அதற்கு எதிர்த்து நின்றான். எதற்கு அவன் எதிர்த்து நின்றான்? அவருடைய தெய்வீகத்திற்கு எதிர்த்து நின்றான். அவருடைய தெய்வீகத்திற்கு எதிர்த்து நின்றான் என்றால் தேவனுக்கு பிரியமானவரே, அவருடைய குணாதிசயத்திற்கு எதிர்த்து நின்றான், அவருடைய நியமனத்திற்கு எதிர்த்து நின்றான், அவருடைய கட்டளைகளுக்கு எதிர்த்து நின்றான், பரலோகத்தில் காணப்பட்ட அந்த ஒழுங்குக்கு அவன் எதிர்த்து நின்றான். ஏசாயாவின் புத்தகம் 14வது அதிகாரம் வசனங்கள் 12-15 வரைக்கும் நான் வானத்திற்கு ஏறுவேன் சொல்றான். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். 14வது வசனம் என்ன சொல்றது? நான் உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். தேவனுக்கே உரிய இவற்றை எல்லாம் தனக்காக அவன் கேட்டான். He stood against the principles. He stood against the ordinance of heaven. அவன் தன்னை பரத்தை ஒழுங்கப்படுத்தும் நியமனத்தை, கட்டளையை எதிர்த்து நிற்கும்படியாக வைத்துக் கொண்டான். பரத்திலும் அவனுக்கு பிரமாணமே, பரத்தின் ஒழுங்கே தடையாக இருந்துச்சு. பரலோகத்தில் அவனுக்கு பிரச்சனை எதுதான்னா தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை. அவன் அதை அங்கும் எதிர்த்து நின்றான். அவன் எதிர்த்து நின்றது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்றது? தன் பக்கமாக தன் சிந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தூதர்களில் 1/3 பகுதியினரை அவன் சம்பாதித்து விட்டான். இன்றைக்கும் இந்த பூவுலகில் இந்த கடைசி காலத்தில் பிரமாணத்தை, கட்டளைகளை வைத்தே அவன் என்னவெல்லாம் கிறிஸ்துவத்தில் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதித்து ஜெயித்தவனாக இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, எப்படியாக அது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண் விஷயத்தில் பிரமாணத்தை வைத்து அவளை அழிக்க நினைத்தானோ அது ஒன்று. எப்படியாக அதே பிரமாணத்தை வைத்து கிறிஸ்துவை மடக்கி அவரை கொன்று போடும்படியாக நினைத்தானோ அதே போன்று பரத்தில் இந்த கட்டளைகள், பிரமாணங்கள் பரத்தை எவ்வாறு ஆளுமை செய்ததோ அதை வைத்து அவன் தேவனையே எதிர்கொண்டான். He wanted to become the God himself. அதை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை, ஆர்டினன்ஸ், நியமனம், சட்டம், விதிமுறைகள், இவை யாவற்றையும் அவன் என்ன செஞ்சான்? எதிர்த்தான். சாத்தான் தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன? பரலோகத்தில் காணப்பட்ட அந்த கற்பனைகளை அவன் மீறி நடந்ததினால். தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு அடுத்த நிலையில் பரலோகத்தில் உயர்ந்த நிலையில் காணப்பட்ட அவனே பரலோகத்தில் இருந்து தள்ளப்படுவான் என்றால் இந்த பூவுலகில் இதுதான் கற்பனை. நீ உண்மையிலேயே தேவனை நேசிக்கின்றாய் என்றாய், அன்பு கூறுகிறாய் என்றாய், என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொள். ஒருவன் ஜீவனத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொள். எவ்வளவு சத்தியங்களை எல்லா நிலைகளிலும் எல்லாருடைய செவிகளிலும் கேட்கும்படியாக இந்த பரலோகமும் இந்த வேதாகமும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கற்பனை ஒழிந்து போயிற்று. கற்பனை இந்த நாட்களில் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை. கற்பனை ஒரு மனிதனால் சகஜமான வாழ்க்கையில் பின்பற்ற முடியாத ஒன்று. ஆகவே அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சத்ருவினுடைய வார்த்தைகளை இன்பமாக தங்களுடைய செவிகளில் ஏற்று அதன்படி நடக்கக்கூடியவர்கள் உங்களையும் என்னையும் பரலோகத்தில் இருந்த 3ஆம் நிலையில் இருந்த அந்த சத்ருவாகிய சாத்தானையே அவர் தள்ளி போட்டார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்?
எந்த கற்பனையினால் அவன் அந்த பரலோகத்திலிருந்து விழத்தள்ளப்பட்டானோ அதே கற்பனையை வைத்து இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ உலகத்தில் தான் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்து அவன் என்ன செய்யறான், அங்கு எப்படி தூதர்களுடைய கூட்டத்தை தனக்காக சம்பாதித்துக் கொண்டானோ அதே போன்றது கிறிஸ்தவத்தில் காணப்படக்கூடிய 90% மேற்பட்ட 90% மேற்பட்டவர்களை அவன் தன்னுடைய கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். He is keeping them comfortably without the law. பரிசுத்த சட்டமின்றி கற்பனை அற்றவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவத்தில் மேக்சிமம் கிரௌட அவன் தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி என்றால் கற்பனை எவ்வளவு அவசியம். பரலோகத்திலும் அது அவனுக்கு தடையாக இருந்துச்சு, பூலோகத்திலும் அவனுக்கு அது தடையாக இருக்கின்றது. அந்த கற்பனைகளை வைத்து இந்த கடைசி நாட்களில் எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை கவிழ்த்து போட முடியுமோ, கிறிஸ்தவத்தை மறுல விட செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். அதில் உள்ள ஒரு கெட்ட காரியம் என்னவென்றால் அவன் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்தது கற்பனை குறித்து தியானிப்பவர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கு எவ்வளவு நாம் மேன்மை உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவருடைய வருகையினால் சீக்கிரமாக சம்பவிப்பதனால் நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த கற்பனைகளை நாம் உயர்த்தி பிரித்தவர்களாக, தேவனுடைய திருப்பாதத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக, இதோ இவருக்காக காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் காணப்பட தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, மறுபடியும் உம்முடைய திரு சமூகத்தை நாடி நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு வந்து நிற்கின்றோம். இங்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பான இந்த சத்தியத்தை தேவரீர் நீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் பாராட்டியிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், எத்தனையோ கோடி மக்கள் இந்த கற்பனையில் கருத்த சத்தியத்தில் நிர்விசாரமாக இருக்கும் பொழுது எங்களை நீர் தெரிந்து கொண்டு இந்த சத்தியத்தை எங்களுடைய கரங்களில் கொடுத்து அதன்படி ஜீவித்து நித்தியத்திற்குள்ளாக எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய உள்ளங்களில் நீர் பேசி தேவரீர் தாமே உமக்காக அவர்கள் தங்களுடைய தீர்மானங்களை எடுத்து இந்த கற்பனையின் பாதையில் தங்களை இணைத்துக் கொள்ள நீர் கிருபை செய்யுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த செய்தியை அங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமது பிள்ளைகளோடு ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.